Hi students, I'm in the video CBSE class 12 students கான chapter 7 exercise 7.3 question number 21 இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா question and answerம் volume 1 textbook ஓட எல்லா exerciseம் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடண்ட் பார்த்துக்கோங்க. இப்போ இதுல வந்து sin inverse of cos x அப்படினு கொடுத்திருக்காங்க. இந்த sin inverseனா இங்க உள்ள sin term கொண்டு வந்தா நம்ம உங்களுக்கு ஈஸியா கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் cos x அப்படின்றத sinக்கு சேஞ்ச் பண்ணனும்னா நமக்கு தெரியும் sin 90 minus theta அப்படினு இருந்துச்சுனா நம்ம அத வந்து cos theta அப்படினு எழுதிப்போம். ஏனா 90 minus theta அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டோட ஆங்கிள். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லா ரேஷியோஸ்மே வரும். மொரோவர் எல்லாரும் இதுல பாசிட்டிவ் தான். சோ sin inverse ஓட ஃபங்க்ஷன்ஸும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. அதனால நம்ம இது என்னன்னு எழுதிக்கலாம்னா sin inverse of cos வந்து sin 90 minus x ன்னு எழுதிக்கலாம். ஏனா இங்க x இருந்ததனால இங்க x யூஸ் பண்ணிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள்ன்றதனால sin inverseயும் sin என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப ரிமைனிங் நம்மகிட்ட π/2 minus x மட்டும் தான் இருந்திருக்கும். சோ இது நார்மல் சப்ட்ராக்ஷன்ல இருக்கிறதுனால இவங்கள தனியா இன்டகிரேட் பண்ணிடலாம். π/2 dx minus integration of x into dx ன்னு எழுதிக்கலாம். சோ நம்மளோட பேசிக் ரூல் integration of x power n ன்னு இருந்ததுனா அவங்க இன்டகிரேட் பண்ணும்போது x power n plus 1 by n plus 1 அப்படினு கிடைக்கும். இது π/2ன்றது கான்ஸ்டன்ட். அது வெளிய எடுத்துட்டோம்னா வெறும் dx தான் இருக்கும். சோ அப்ப நமக்கு x ன்னு கிடைச்சிருக்கும். இது x power 1 சோ இந்த ரூல் அப்ளை பண்ணும்போது x power 1 plus 1 by 1 plus 1 அப்ப x squared by 2 அப்படினு கிடைச்சிருக்கும். பக்கத்துல பிளஸ் ன்னு போடிங்கனா அதான் உங்களோட கரெக்ட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 22 வந்து ஒரு முக்கியமான क्वेश्चन. இது ஒரு போர்ட் क्वेश्चन கூட. சோ ஃபர்ஸ்ட் இந்த உள்ள இருக்கிற இந்த பார்ட் இன்டகிரேஷனுக்கு உள்ள இருக்க இன்டகிரண்ட மட்டும் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிட்டு கடைசியா இன்டகிரேஷன் பண்ணலாம். ஏனா இது டிவிஷன்ல இருக்கு. மொரோவர் டினாமினேட்டர்லயே மல்டிப்ளிகேஷன் இருக்கு. டைரக்ட்டா நம்மளால இன்டகிரேட் பண்ண முடியாது. சோ இவங்கள மட்டும் எடுத்து முதல்ல சால்வ் பண்ணிக்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் மல்டிபிள் அண்ட் டிவைட் பை sin of a minus b பண்ணிக்கோங்க. இது மட்டும் ப்ரொசீஜர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏனா ஒரு டேர்ம்ல மேலேயும் கீழேயும் ஒரே டேர்மால மல்டிபிளும் டிவைடும் பண்ணும்போது அதோட வேல்யூ என்ன ஆகாது மாறாது. அப்ப sin a minus b ஆல மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணிக்கிறோம். இப்போ நியூமரேட்டர்ல 1 கூட மல்டிபிள் பண்ணும்போது sin a minus b வரும். டினாமினேட்டர்ல ஒரு sin a minus b பிராக்கெட் குள்ள cos x minus a multiple by cos x minus b என்ற டேர்ம் ஆல்ரெடி டினாமினேட்டர்ல இருக்கு. சோ எதுக்காக இத பண்ணிருக்கோம் அப்படினா இப்போ இந்த a minus b என்ற டேர்ம் இருக்குலையா a minus b நம்மகிட்ட இருக்கு. இப்போ இவங்க கூட ஒரு plus x ஒரு minus x நம்ம ஆட் பண்ணோம் அப்படினா அதோட வேல்யூ மாறாது. சோ நான் இங்க வந்து ஒரு minus x அதுக்கு அப்புறம் ஒரு plus x ஒரு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். a minus b என்ற டேர்மை இப்படி கூட எழுதலாம் அப்படின்றதுக்காக. ஒரே டேர்மால ஆட் பண்ணி ஒரே டேர்மால சப்ட்ராக்ட் பண்ணா உங்க வேல்யூ என்ன ஆகாது சேஞ்ச் ஆகாது. இப்படி எழுதிட்டு நமக்கு டினாமினேட்டர்ல x minus a x minus b தானே வேணும். இங்க நமக்கு a minus x ன்னு இருக்குல மைனஸை வெளில எடுத்துருங்க. சோ மைனஸை வெளில எடுத்துட்டோம்னா இது x minus a அப்படினு கிடைச்சிருக்கும். சோ இவங்க கிட்ட ஆல்ரெடி plus x minus b தான் இருக்கு. சோ plus x minus b அப்படியே இருக்கட்டும். ஏனா x minus b தான் நமக்கு இங்க வேணும். சோ இந்த டேர்ம் பிளஸ்ல இருக்கு, இந்த டேர்ம் மைனஸ்ல இருக்கிறதுனால x minus b minus x minus a அப்படினு எழுதிக்கலாம். இப்போ இதல பிராக்கெட் ஓபன் பண்ணி கேன்சல் பண்ணீங்கன்னா இதே a minus b தான் திரும்பி வரும். அப்ப a minus b என்ற டேர்மை x minus b minus x minus a அப்படினு எழுதிக்கலாம். நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இத நம்ம டைரக்டாவே எழுதிருவோங்க. இந்த நியூமரேட்டர்ல இருக்க இந்த x minus a க்கு பதிலா இந்த டேர்மை இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்ப sin of a minus b என்றதை எடுத்துட்டு x minus b minus x minus a அப்படினு எழுதிக்கோங்க. சோ டினாமினேட்டர்ல எந்த சேஞ்சும் இல்ல அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். சோ இப்போ இந்த நியூமரேட்டர் பார்க்க sin x minus y மாதிரி இருக்கு பாருங்க. இது உங்களோட கிளாஸ் 11 ஓட ஃபார்முலா தான். sin x minus y ன்னு இருந்துச்சுனா sin x cos y minus cos x sin 1 எழுதிடலாம்ல. சோ அந்த பேட்டர்ன்ல இந்த நியூமரேட்டரை ஓபன் பண்ணி இந்த மாதிரி எழுதிக்கலாம். sin x என்றது வந்து இங்க x minus b, sin x cos y y என்றது வந்து நம்மளோட x minus a minus cos x x க்கு பதிலா x minus b யும் sin of b என்றது வந்து x minus a அப்படினு எழுதிக்கலாம். இப்போ டினாமினேட்டர் எடுத்து எழுதணும். சோ டினாமினேட்டர்ல நம்மகிட்ட இருக்கிற டேர்ம்ஸ் sin of a minus b அப்புறம் உள்ள வந்து cos of x minus a cos of x minus b இருக்கு. மல்டிபிள்ல இருக்கு. இதுல இது மட்டும் கான்ஸ்டன்ட். ஏனா இதுல ab மட்டும் தான் இருக்கு. சோ இவங்கள வந்து இப்படி வெளியில வச்சுக்கலாம். 1 by sin of a minus b ன்றது அப்படியே வெளியில இருக்கட்டும். ஏனா அது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் தான். இப்போ இந்த நியூமரேட்டர்ல வந்து ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா? இது மைனஸ்க்கு முன்னாடி ஒரு டேர்ம் பின்னாடி ஒரு டேர்ம். இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு கீழே இந்த டினாமினேட்டரை எழுதணும். இந்த ரெண்டாவது டேர்முக்கு கீழே இந்த டினாமினேட்டரை எழுதணும். எழுதி நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். முதல்ல நான் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை எழுதி இத டினாமினேட்டரை எழுதிக்கிறேன். சோ இப்படி பிரிச்சு எழுதிக்கலாம். எழுதிட்டு ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பாருங்க. இங்க வந்து cos x minus a இருக்கு. இங்கேயும் cos x minus a இருக்கு பாருங்க. இத கேன்சல் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி இவங்ககிட்ட இங்கே காஸ் எக்ஸ் மைனஸ் பி இருக்குது, இங்கேயும் காஸ் எக்ஸ் மைனஸ் பி இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே வெளியில் இருக்க இந்த 1/sin a மைனஸ் பி அப்படியே இருக்கும். இங்கே ஒரு sin x மைனஸ் பி இருக்குது, இங்கே ஒரு cos x மைனஸ் பி இருக்குது. ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும்போது sin பை காஸ்ன்றது tan தானே, அப்போ இது tan x மைனஸ் பி அப்படின்னு கிடச்சிரும். இங்கே sin x மைனஸ் ஏ பை காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னு இருக்குது. அப்போ ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணும்போது tan x மைனஸ் ஏ அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ இப்போ வந்து நார்மலாக டினாமினேட்டரில் மல்டிபிள் இருந்த கொஸ்டினை நம்ம நார்மல் சப்ட்ராக்ஷனுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இதை இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இன்டகிரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே வந்து ஃப்ரம் 1ன்னு கூட போட்டுக்கோங்க. நம்மளோட கொஸ்டின் தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இதை எழுதிட்டேன். இது வந்து வெறும் கான்ஸ்டன்ட் நம்பர், ஏன்னா இதில் எக்ஸ் இல்லை, இதை வெளில போட்டு இவங்களுக்கு மட்டும் இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இன்டகிரேட் பண்ணும்போது இது பார்க்க tan x பேட்டர்னில் இருக்குது. இன்டகிரேஷன் ஆஃப் tan xோட ஃபார்முலா மைனஸ் லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் அப்படின்றது. இதில் மைனஸ் யூஸ் பண்ணாலும் இங்கே நம்ம சீக்கண்ட் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ மைனஸ் யூஸ் பண்ணிங்கன்னா காஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வெளியில் இருக்கிற 1/sin ஆஃப் எக்ஸ் ஏ மைனஸ் பின்றது அப்படியே இருக்கட்டும். இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் மைனஸ் பி அப்படின்னு கிடைக்கும். இவங்க வந்து இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, இன்டகிரேட் பண்ணும்போது இன்னொரு மைனஸ் வரும், அதனால் இது ப்ளஸ் ஆகிடும். ஸோ லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னு கிடச்சிருக்கோம். பக்கத்தில் இங்கே ப்ளஸ் சின்னு போட்டுடலாம். இது வந்து ப்ளஸ் லாக் ஏ மாதிரியும் இது மைனஸ் லாக் பி மாதிரியும், அதான் ரெண்டு லாக் டேர்ம் இருக்குது, ஒன்று ப்ளஸில் இருக்குது, ஒன்று மைனஸில் இருக்குது. இதுவும் உங்களோட லாகோட ரூல். லாக் ஏ மைனஸ் லாக் பி அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்க ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணி லாக் ஆஃப் ஏ பை பி அப்படின்னு நம்மளால் எழுத முடியும் இல்லையா. ஸோ அப்படி தான் எழுத போகிறோம். இப்போது ப்ளஸில் இருக்கிற டேர்ம் வந்து எப்போவுமே நியூமரேட்டர்லேயும், மைனஸ் இருக்கிற டேர்ம் வந்து டினாமினேட்டர்லேயும் வரும். ஸோ இங்கே இருக்கிற வெளியில் இருக்கிற டேர்ம் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இவங்க ரெண்டு பேரை மட்டும் ஜாயின் பண்ணி லாக் ஆஃப் ப்ளஸில் இருக்க டேர்ம் இவங்க தான், அதனால் இது மேலே வரும் காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ. இதான் மைனஸில் இருக்க டேர்ம், இதுதான் டினாமினேட்டரில் வரும். அப்போ காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் பி அப்படின்னு எழுதிடலாம். லாக் இருந்துச்சுன்னா நம்ம பக்கத்தில் மாடுலஸ் போடுவோம், ஏன்னா உங்களுக்கு வந்து லாக் பக்கத்தில் நெகட்டிவ் நம்பர் அக்செப்டட் இல்லை அப்படின்றதுனால. ஸோ இப்படி எழுதிட்டு பக்கத்தில் ப்ளஸ் சி அப்படின்னு போட்டிங்கன்னா அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு சூஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதோட இன்டகிரேஷன் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக அது டிவிஷனில் இருக்க, நம்ம டேரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாதுல, அதனால் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் மேலே வந்து சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ், டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம் ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கோங்க. சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் இருக்குது, மைனஸ் இவங்ககிட்ட இங்கே காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் பை சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் மல்டிபிள் பை காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு போட்டு இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் இருக்குது. இந்த சைன் ஸ்கொயர்ட் எக்ஸும் இந்த சைன் ஸ்கொயர்ட் எக்ஸும் கேன்சல் ஆகிருக்கும். இங்கே இருக்கிற காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸும் இங்கே இருக்க காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸும் கேன்சல் ஆகிருக்கும். இப்போ 1/cos ஸ்கொயர்டுன்றதை நம்ம என்னென்னு எழுதிடலாம்னா சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு எழுதிடலாம். 1/sin ஸ்கொயர்டுன்றதை எப்படி எழுதிடலாம்னா கொசிக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு எழுதிட்டு வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் இருக்குது. இது நம்மளோட பேசிக் இன்டகிரேஷன் ரூல்ஸ். ஸோ இதான் நம்ம ரூல்ஸ். சீக்கண்ட் ஸ்கொயர்டை பண்ணால் tan x வரும், கொசிக்கண்ட் ஸ்கொயர்டை பண்ணும்போது மைனஸ் cot x அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்ம எழுதிடலாம். சீக்கண்ட் ஸ்கொயர்டை பண்ணும்போது tan x, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, கொசிக்கண்ட் ஸ்கொயர்டை பண்ணும்போது மைனஸ் cot x வரும். ஸோ மைனஸ் cot xன்னு போட்டு பக்கத்தில் ப்ளஸ் சி. இது ரெண்டுமே வந்து மைனஸில் இருந்ததுனால இந்த ரெண்டு மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் cot x அப்படின்னு கிடச்சிருக்கும். பக்கத்தில் ப்ளஸ் சி. இது உங்களோட ஃபஸ்ட் ஆப்ஷனில் கரெக்டாக இருக்குது. ஏன்னா இது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். இங்கே இருக்க பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ அடுத்து 24th கொஸ்டினில், ஸோ இது வந்து டிவிஷனில் இருக்குது, மேலே மல்டிப்ளிகேஷன் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது. இது வச்சுன்னா சப்ஸ்டியூஷன் எடுத்து இது ஈஸியாக கொண்டு வர முடியுது பாருங்களேன். e பவர் எக்ஸ் மல்டிபிள் பை எக்ஸ்ன்னு இருக்குல்ல காஸ் ஸ்கொயர்டோட ஆங்கிளில், அவங்களை வந்து டீன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ e பவர் எக்ஸ் மல்டிபிள் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி அப்படின்னு எடுத்துகிட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இது u இது v, மல்டிபிள் இருக்கும்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் u டேஷ் v ப்ளஸ் u v டேஷ் அப்படின்னு தான் நம்ம எழுதுவோம் இல்லையா. ஸோ யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் எக்ஸ் தான், v வந்து எக்ஸ் அப்படியே எழுதிக்கணும். ப்ளஸ் போட்டு u வந்து e பவர் எக்ஸ் அப்படியே எழுதிட்டு vயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, இங்கே டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dt பை dx அப்படின்னு கிடச்சிருக்கோம். இவங்க ரெண்டு பேர்கிட்ட என்ன காமனாக இருக்குன்னா e பவர் எக்ஸ் காமனாக இருக்குது. வெளியில் எடுத்துட்டா பேலன்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் இருக்கும், இங்கே ஒரு 1 தான் இருக்கும். டினாமினேட்டரில் இருக்க dx இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து எழுதிக்கலாம். ஸோ e பவர் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 dxன்றது dt. ஸோ இந்த நியூமரேட்டர் தான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு பாருங்கள், அதான் dt. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நியூமரேட்டர் dtன்னு கிடைக்குது. டினாமினேட்டரில் இருக்க காஸ் ஸ்கொயர்டு அங்கே தான் இருக்கும், ஏன்னா இதை மட்டும் தான் நம்ம டீன்னு அசியூம் பண்ணோம். இப்படி கிடச்சிருச்சு. 1/cos ஸ்கொயர் டீன்றதை மேலே எடுத்துகிட்டு போனோம்னா சீக்கண்ட் ஸ்கொயர் டி டிடின்னு வந்துடும். சீக்கண்ட் ஸ்கொயருக்கு தான் நமக்கு டேரெக்டாக இன்டகிரேஷன் ஃபார்முலா இருக்குது. சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ்ன்றது வந்து tan x. அப்போ இதை tan t ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம எழுதிடலாம். டீன்றது நம்மளோட சப்ஸ்டியூஷன். ஸோ டீக்கு பதிலாக நம்ம எடுத்த வேல்யூ வந்து e பவர் எக்ஸ் மல்டிபிள் பை எக்ஸ் அப்படின்றது, அதை எழுதிட்டு பக்கத்தில் ப்ளஸ் சி அப்படின்னு போட்டிங்கன்னா அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். இது உங்களோட பி ஆப்ஷனில் இருக்குது.
இங்கே பியில் இருக்குது பாருங்கள், இதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.